11th 8th students in commerce first lesson. Now we are going to see contribution of Kaudilya to trade. வியாபாரம் பற்றி கௌடில்ய சாணக்கியருடைய கருத்தை பற்றி சொல்கிறோம். கௌடில்யருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் சாணக்கியர். கௌடில்யா அர்த்தசாஸ்திரா டிஸ்கிரைப் எக்கனாமி இன் மௌரியன் டைம். கௌடில்யர் பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரான்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூலில் பார்த்தீங்கன்னா மௌரிய எம்பையருடைய பொருளாதார நிலை பற்றி அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, விரிவாக எடுத்து சொல்கிறாங்க. திஸ் brought out history of marketing practice some 2000 years ago. இது பார்த்திங்கன்னா அவருடைய நூல். இது 2000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த அந்த வியாபாரம் பற்றிய தகவல்கள் இதில் சொல்லப்படுது. அக்கார்டிங் டு கௌடில்யா, ட்ரேட் இன் மிடிவல் இந்தியா வாஸ் சென்ட்ரலைஸ். இவருடைய கருத்துப்படி பார்த்திங்கன்னா மிடிவல் பீரியடு இந்தியாவில் வியாபாரம் மையப்படுத்தப்பட்டு இருந்ததாக சொல்கிறாரு. சின்ஸ் தி கமாடிட்டிஸ் ப்ரொடியூஸ் குட்ஸ் நாட் பி சோல்டு இன் தி லொக்கேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். பொருட்கள் பார்த்திங்கன்னா உற்பத்தி செஞ்ச இடத்துல விற்பனை செய்யாமல் எங்கே பொருளை உற்பத்தி செய்கிறாங்களோ அங்கேயே பொருளை அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணலை. தி ஸ்டேட் டெசிக்னேட்டட் சர்டன் பிளேஸ் ஃபார் செல்லிங் தி கமாடிட்டிஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, பொருட்களை விற்பனை செய்வதற்காக ஒரு இடத்த அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. It levied duties on goods brought into the city and could be sold after payment of duty. அந்த பொருட்களை விற்பனை செய்வதற்காக பொருட்களை அந்த சிட்டிக்கு எடுத்துகிட்டு வரும்போது அரசாங்கம் அந்த பொருள் மீது வரி செலுத்த வரி பெற்று இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வரியை கட்டணத்துக்கு அப்புறம் தான் அந்த பொருட்களை அங்கே விற்பனை செய்ய அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஒன்லி certain merchants were authorized to engage in trade to sell at price fixed by the chief control of state trading. பொருட்களை பற்றி விற்பனை செய்வதற்கு அவங்க எல்லாருக்குமே பர்மிஷன் கொடுக்கல. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே இங்கே விற்பனை செய்ய முடியுது, வியாபாரம் செய்ய முடியுது. அதேமாதிரி சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் ஸ்டேட் ட்ரேடிங், அந்த சீஃப் கண்ட்ரோலர் தான் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பொருட்களை விற்க முடியும். தி ப்ராஃபிட் மார்ஜின் அலோவ்டு ஃபார் ட்ரேடர்ஸ் ரேஞ்சட் பிட்வீன் 5% ஃபார் இண்டிஜினியஸ் குட்ஸ். உள்நாட்டு உற்பத்தி செஞ்ச பொருட்கள் பார்த்திங்கன்னா அவங்க 5% வரைக்கும் லாபம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்ச பொருட்களுக்கு 10% வரைக்கும் அவங்க லாபம் வச்சு விற்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ் வாஸ் என்கரேஜ் டு என்ஹான்ஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள். நம் நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்கிறதுக்கு ஊக்குவிச்சிருக்கிறாங்க. கௌடில்யா கேவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி ஸ்டேட் இன் relations to treasury, taxation, industry, commerce, agriculture and conservation of natural resource. கௌடில்யர் பார்த்தீங்கன்னா அவருடைய புக்கில் அந்த காலத்தில் மௌரியர் பீரியடில் பார்த்தீங்கன்னா வரி, தொழில்துறை, வணிகம், அடுத்தது விவசாயம், இதில் அதிக கவனம் செலுத்தி இருக்கிறதாகவும், அடுத்தது இயற்கை வளத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அர்த்தசாஸ்திரா ஃபோக்கஸ் அண்ட் கிரியேஷன் ஆஃப் as the means of promote the well-being of state. He advocate maintenance of perfect balance between the state management and people's welfare through trading activities. அர்த்தசாஸ்திரா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் மக்கள் மீதும் வணிகத்தின் மீதும் அரசாங்கத்து ஆட்சியின் மீதும் பார்த்தீங்கன்னா அரசர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக பாதித்து
ரெண்டுத்தையும் சமமாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு தேவையான சில நன்மைகளை வெல்ஃபேர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் நன்மை பயக்கக்கூடிய வகையில் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்குது. கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியாவில் வணிகமும் வர்த்தகமும் எப்படி நடந்ததுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா வாஸ் prosperous even during the medieval period from 12th to 16th century. இந்தியா பார்த்திங்கன்னா 12லேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் செழிப்போடு இருந்திருக்கிறாங்க. பார்பன் வாஸ் த ஃபர்ஸ்ட் சுல்தான் who paved the way in the dense forest. இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் வழி ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்பன். அவர் தான் முதல் சுல்தான். அண்ட் தேர் கமர்ஷியல் கேரவான்ஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் மார்க்கெட் பிளேஸ் டு அதர். வியாபாரம் செய்வதற்காக பொருட்களை பார்த்திங்கன்னா கேரவான்ஸ் வாகனத்தில் தான் ஏற்றி போகணும். அந்த வாகனம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அடர்ந்த காட்டில் பாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அலாவுதீன் கில்ஜி brought the price to a very low ebb. He encouraged import of foreign goods from Persia and subsidies the goods. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருக்காங்க, விலையை பார்த்திங்கன்னா விலையில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் விலை நிர்ணயம் செஞ்சுருக்கிறாரு. பொருட்களை பெர்ஷியாவிலேருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணுறதுக்கு சப்சிடி மானியம் வழங்கியிருக்கிறாரு. அரப்ஸ் வேர் டாமினன்ட் பிளேயர் இன் இந்தியா ஃபாரின் ட்ரேடு. இந்திய வெளிநாட்டு வியாபாரத்தில் இந்தியாவில் இந்த வெளிநாட்டு வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா அரேபியர்கள் அதிக டாமினன்ட் மேலாதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க. தே நெவர் டிஸ்கரேஜ் இந்தியன் ட்ரேட் லைக் தமிழ், குஜராத் எக்ஸட்ரா. இவங்க பார்த்திங்கன்னா இந்த அரப்ஸ் பீப்புள் தமிழர்களையோ இல்லை குஜராத்தியர்களோ வியாபாரத்தில் இவங்க டிஸ்கரேஜ் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. தி ட்ரேட் பிட்வீன் தி கோஸ்டல் போர்ட் வேர் இன் தி ஹேண்ட் ஆஃப் மார்வாரிஸ் அண்ட் குஜராத்திஸ். கோஸ்டல் போர்ட் கடற்கரை துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா யாருடைய கையில் இருந்திருக்குற, மார்வாரிஸ் அண்ட் குஜராத்திஸ் இவங்களுடைய கையில் இருந்திருக்குது. தி ஓவர்லேண்ட் ட்ரேட் வித் சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஏஷியா வாஸ் இன் தி ஹேண்ட் ஆஃப் முல்தான்ஸ் who were Hindu and Quranis who were Afghans. நிலப்பகுதியை ஒட்டிய வியாபாரங்கள் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஏஷியா முல்தானுடைய கையிலையும் அடுத்தது ஆப்கான்ஸ் அவங்களுடைய கையிலையும் இருந்ததாக சொல்கிறாங்க. Iranians and so on. During Sultan period, trade flourished due to the establishment of currency system based on silver and copper. சுல்தானுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரம் செழித்து இருந்ததாகவும் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் சில்வர் காப்பரில் கரன்சி வெளியிட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வியாபாரம் செழித்து வாங்கி இருந்திருக்குது. அது மோரிஷ் ட்ராவலர் டிஸ்கிரைப் தி டிமினிங் மார்க்கெட் ஆஃப் பிக் சிட்டிஸ் இன் தி கேக்னெட்டிக் பிளான்ஸ் மால்வார், குஜராத் அண்ட் சவுத் இந்தியா. மோரிஷ் ட்ராவலர் பார்த்திங்கன்னா இந்த கேக்னெட்டிக் பிளான்ஸில் மார்வார், குஜராத், சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி பெரிய சிட்டியில் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்றத சொல்கிறாரு. தி இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர் வேர் டெல்லி, மும்பை, அகமதாபாத், சோனார்காஞ்ச், ஜான்பூர், லாகூர் அண்ட் சோஹன். இந்த மாதிரி பெருநகரங்களில் வியாபார நகரமாக செயல்பட்டு இருக்குது. தி பர்கனிங் ஃபாரின் ட்ரேட் led to the development of marketplace in the town and village. India handicraft
commanded a good foreign market. வெளிநாட்டு வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நம் நாட்டுடைய கைவினைப் பொருட்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியா இம்போர்ட் ஹார்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், கிளாஸ்வேர், high grade textiles, raw silk, corals, scintilla oil, etc. from Kabul, Arabia, Europe, West Asia and China. India products were exported to East Africa, Malaya, China and Far East. இந்தியா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்த குதிரைகள், உலர் பழ வகைகள், விலை மதிக்க முடியாத கற்கள், கண்ணாடி பொருட்கள், துணி வகைகள், அடுத்தது பார்த்திங்கன்னா குரூட் ஆயில்ஸ், வெல்வெட் இந்த மாதிரி இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. காபூல், அரேபியா, யூரோப் போன்ற கண்ட்ரிலேருந்து சைனா. அடுத்தது நம் நாட்டு பொருட்களை பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, மலேயா, சைனா இந்த மாதிரி நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. Trade was conducted through overland route with Afghan, Central Asia and Persia. India conduct foreign trade via land route with Kuwait, Khyber Pass, Iraq and Bukhara. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லேண்ட் தரை வழியாக ஆப்கான், சென்ட்ரல் ஆசியா, பெரிசியா இந்த கண்ட்ரியோடு தரை வழி வர்த்தகம் செஞ்சுருக்கிறாங்க. அதேமாதிரி வெளிநாட்டு வியாபாரம் பார்த்திங்கன்னா எதன் மூலயமா நடைபெற்றதுன்னா கைபர் கணை வழியாக நடைபெற்றதுதான் சொல்கிறாங்க. தி ட்ரேடர் அண்ட் ஆஃப் மலபார், குஜராத் அண்ட் ஃபாரின் செட்டில் இன் போர்ட் ஆஃப் Calicut, Kubat and Mangalore control a major business sector in port city. துறைமுக நகரங்கள் பார்த்திங்கன்னா கேலிக்கட், கும்பத் அண்டு மங்களூர். பூம்புகார் பார்த்திங்கன்னா the South Coromandel coast, mostly within the territory of Tamil Nadu state, is thick with history. This history is not only of the Europeans' colonization but goes back to the ancient times when many places along with coast were center of international trade. One such place which is said to have flourished from 2000 BC onward in பூம்புகார், the seaside town which was once the second capital of the Chola dynasty and a major center of international trade with both the eastern and western people. Silk appear to be a major items export from here. The ancient port has destroyed and is now founded by the archaeology submerge of the coast from up to 5 kilometers. Erosions of land or tsunami was cited as possible cause. இங்கே பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகளுக்கு முன் பூம்புகார் ஒரு பெரிய துறைமுக பகுதியாக இருந்திருக்கு. இந்த சுனாமி கடல் அரிப்பால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பூம்புகார்ன்ற ஒரு பகுதியே அழிஞ்சு போயிருக்கு. இது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சி மூலயமா பார்த்திங்கன்னா இந்த பகுதி கடல் உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. இங்கே 2000 BCயில் பார்த்திங்கன்னா இங்கே பூம்புகாரில் கடல் வியாபாரம் வர்த்தகம் செழித்துவங்கி இருந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா சோழர்களோட ஆட்சி காலத்தில் 2வது தலைநகரமாகவும் செயல்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரேட் வித் ரோம், சைனா அண்ட் யூரோப், ரோம், சீனர், ஐரோப்பியருடன் வர்த்தகம் எவ்வாறு நடைபெற்றதுன்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.